நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலாக படிக்கட்டு ஏறணுமா? அப்போ இந்த டிப்ஸை வந்து நோட் பண்ணுங்கள். மினிமம் இந்த படிக்கட்டோட அகலம் வந்து 3 அடியிலேருந்து 4 அடி இருக்கணும். இது எதுக்கு 3 4 அடி இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஹேண்ட் ரெயிலிங் வந்து வந்துடும். ஹேண்ட் ரெயிலிங் வரும்போது ஒரு 3 இன்ச்சு இடம் வந்து ஆக்குபை பண்ணிடும். ரிமைனிங் வந்து ஒரு 3 அடி தான் இடம் கிடைக்கும். அதனால தான் மினிமம் 3 அடியிலேருந்து 4 அடி வந்து இந்த அகலம் தேவைன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சிலேருந்து 11 இன்ச்சு மினிமம் இருக்கணும். இந்த ரைசர் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு வரையும் இருக்கணும். இந்த படிக்கட்டோட ஸ்லோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 படிக்கட்டு 8 படிக்கட்டுக்கு இடத்துல ஒரு இடத்துல வந்து லேண்டிங் வந்து கொடுத்துடணும். மேல் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லெவல் வந்து சேம் லெவலில் இருக்கணுங்க. சேம் லெவலில் இருந்தால் தான் படிக்கட்டு வந்து சேமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் ஏற்றியும் தாத்தியும் இருந்துச்சு அப்படின்னா படிக்கட்டு இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த லெவல் மட்டும் சேம் லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கிரானைட்டை போடாத ஸ்டெப்ஸுக்கு ஒரு கலரு, ரைசருக்கு ஒரு கலர் போடும்போது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும், லுக் வைஸில் நல்லாயிருக்கும், நல்லா லக்ஸுரியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சைடு கட்டிங் வந்து ஸ்டெப்ஸுக்கு ஓட்டும் போது பிளாஸ்டரிங் பண்ணும்போது அந்த வால் அறுத்து விட்டுருந்தாங்க. அறுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும், டைமிங்கும் சேவ் ஆகுங்க.